வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் பதிவு செய்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய ஒரு தலைப்பாம் உள்ளது போகாது என்னும் தலைப்பின் ஒட்டிய பகுதி ஒன்றை காண்போம். இரண்டாம் பகுதியில் மீதம் தொடர்ச்சியை காணலாம். தற்போது முதல் பகுதியாம் உள்ளது போகாது நோக்குவோமா? பரமக்குடியில் ஓர் இரவில் கடுமையான புழுதிகளை திரட்டிக்கொண்டு யாரும் சற்றும் எதிர்பாராமல் அப்படி ஒரு பேய்க்காற்று புயல் போல் வேகம் கொண்டு வீசிற்று. வானிலையில் 2 நாட்களாகவே சற்று மாற்றங்கள் இருந்து வந்தன. அவ்வப்பொழுது மேகத்துள் மூழ்கி மூழ்கி சூரியனும் தலை காட்டி கொண்டிருந்தான். புவி மாற்றங்களை மிகச்சரியாக உணர்ந்த பறவை இனங்கள் உயிரினங்களும் கூச்சலிட்டு ஓரிடத்தில் அமராமலும் பறந்தும் தெரிந்தும் தன் மற்ற உயிர்வாழ் இனங்களுக்கும் அதனை அறிவித்து காப்பது போல் தங்களால் இயன்ற அதிர்வு அலைகளை எழுப்பிக் கொண்டிருந்தன. பறவைகள் கூட முன்கூட்டி அறிவித்தன என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, பரமக்குடி வாழ் 2 மகன்களை பெற்றெடுத்த விசுவலிங்கமும் ஏதோ ஒரு வகையான சிந்தனைகளுடன் தனது நாடி நரம்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்திடும் வகையில் மன நடுக்கத்துடன் தனக்குள்ளேயும் ஓர் அதிர்வு அலைகளை ஏற்படுத்தி நாடியைப் போல் வெளிப்பார்வைக்கு தெரியாமல் வீட்டின் உள்ளுக்குள்ளேயே அமர்ந்து தனது நாடி நரம்புகளில் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை இன்றைய புயல் போல் திடீரென்று வேகம் கொண்டு வீசிடும் புழுதி காற்றுடன் ஒப்பிட்டு அவரை நோட்டமிட்டு கொண்டிருந்தாள் விசுவலிங்கத்தின் மனைவியான திருமதி விசாலாட்சி. தேவை உடையதை விட்டுவிட்டு தேவையற்றதை மனமாகிய உரலில் இட்டு இடித்து கொண்டிருக்கும் தன் கணவரை எண்ணி மிகவும் துயரப்பட்டாள் விசாலாட்சி. அத்தோடு பருவ வயதில் உள்ள தன் மகன்களாம் காமேசு கதிரேசு இருவரின் தற்போதைய நிலையில் தந்தைக்கு அடங்காத அவர்களது துடுக்குத்தனமான அடாவடி பேச்சுக்கள் மற்றும் செயற்பாடுகளையும் நினைத்து பார்த்து யாரை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் உரிமை போராட்டத்தில் மனதளவில் தவித்து நின்றாள் திருமதி விசாலாட்சி. எதிர்பாராத திடீர் வானிலை மாற்றத்தால் வீசிய பலமான அப்போதைய காற்று அவர்கள் வீட்டில் திறந்து வைத்திருந்த ஜன்னல்களின் கண்ணாடி கதவுகளையும் பதம் பார்த்திட நினைத்தது போல் படார் படார் என்கின்ற ஒளிகளுடன் சுவர் பக்கத்தில் தள்ளி தள்ளி மோதிடச் செய்தது. அதோடு அக்கம்பக்கத்தவர்களின் சலசலப்பும் காதில் விழுந்தது. எதை பற்றியும் கவலைப்படாத மகன்கள் காமேசும் கதிரேசும் இருவரும் சூப்பரான சூழ்நிலைடா என்று மட்டும் சந்தோஷப்பட்டனர், மகிழ்ச்சி அடைந்தனர் என்றே சொல்லலாம். வெளியில் நனைந்து காற்றால் உடைந்து வீணாகி விடலாம் என்று நினைக்கும் சில பொருட்களை பாதுகாப்பாய் எடுத்து வைக்க வேண்டுமென்கின்ற புரிதல் துளியும் இல்லாமல் போன இவர்களின் பொறுப்பற்ற விளையாட்டுத்தனத்தை மனதுள் நினைத்து வேதனைப்பட்டவர் முன் சிறுவயதில் மகன்களை அடித்து, அதாவது ஒரு சாத்தி புரிய வைத்ததை போல் இன்றும் உரிமையுடன் சாத்திட மனம் நினைத்தாலும் தோளுக்கு மேல் வளர்ந்துவிட்ட அவர்களை சாத்திட அடித்திட அறிவுறுத்திட மனமின்றி விசுவாசமுடைய விசுவாலிங்கம் விசுவாசமுடைய தன் மனைவி விசாலாட்சியுடன் சேர்ந்து அவளுக்கு எப்போதும் போல் குடும்ப பொறுப்பில் உதவி முதலில் அந்த ஜன்னல் கதவுகளை உள்ளே இருந்தவாறு சாத்தி கொண்டிருந்தார். அதாவது மூடி வைத்து கொண்டிருந்தார் என்பதே தந்தையின் செயற்பாடுகள். அந்த பொறுப்புமிக்க விசுவலிங்கத்தை எண்ணி மிகவும் அவ்வப்பொழுது விசாலாட்சி பெருமைப்பட்டாலும்
விடாது தொடர்ந்திடும் வானிலை மாற்றங்கள் போல வேறு எதையெதையோ நினைத்து அல்லாடும் தன் கணவரைக் கண்டு மழைநீர் போல இவளது கண்ணீர் நீரும் துயரத்தால் ஓடிக்கொண்டுதான் இருந்தது என்றே சொல்ல வேண்டும். அதாவது வானிலை மாற்றங்கள் போல வேறு எதையெதையோ நினைத்து அல்லலாடும் தன் கணவரைக் கண்டு மழைநீர் போல இவளது கண்ணீர் நீரும் துயரத்தால் ஓடிக்கொண்டுதான் இருந்தது என்றே சொல்ல வேண்டும். தந்தையின் பார்வையோ தாயின் கருணை பார்வை போல் இல்லாமையை நினைத்து தந்தையின் மீது கோபம் கொண்டனரோ அல்லது வருத்தம் கொண்டனரோ காமேசும் ரமேசும் என்று கண்டுபிடிக்க முடியாத விளையாட்டு பிள்ளைகளாகவே தாயும் அவ்வப்பொழுது அவர்களை எண்ணி சரி செய்ய முற்படுவாள். மகன்களின் தற்போதைய எவரின் கட்டுப்பாட்டையும் எண்ணாத மனநிலையால் தந்தை தங்களை உற்று உற்று கூர்ந்து நோக்கி அவ்வப்பொழுது பார்ப்பதும் கூட அவர் தங்களை முறைப்பது போலவே தோன்றுவதும் தாங்கள் செய்திடும் முறையற்ற செயல்பாடுகளைக் கண்டு அவர்களை தண்டிப்பதற்கு தயாராகும் சாட்டை கொண்டு நிற்கும் தந்தையை நினைத்து மாறுபாடு கொள்வர். அடிக்கடி அப்பா பூனையிடம் இருந்து எலிகளை பாதுகாத்திடும் சிறந்தவளாக விசாலாட்சி மட்டுமே அவர்களின் பார்வைக்கு விசாலமாய் எப்பொழுதும் தெளிவாய் என்பது தெரிந்தனர் என்பது மறுக்க முடியாத உண்மை. நின்றால் குற்றம், தொட்டால் குற்றம், அடிக்கடி உறங்கினால் குற்றம், காலை எழாவிட்டால் ஒரு முரட்டு பார்வை, ஊர் சுற்றி வெளியில் சென்று மீண்டால் குற்றம், கற்க வேண்டிய நேரத்தில் பொறுப்பற்று விளையாடச் சென்றாலும் குற்றம், 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 வீண் பொழுதுபோக்கிடும் நண்பர்களுடன் சேர்ந்தாலும் குற்றம் என்றெல்லாம் காமேசும் கதிரேசும் தங்கள் தந்தையாம் பிரின்ஸ்பாலை நினைத்து நினைத்து மாபெரும் மன உளைச்சல் அவர்களுக்கு ஏற்படுவதை இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. தந்தையை பிரின்ஸ்பால் தலைமை ஆசிரியர் போல நோக்குகின்ற போக்கு அவர்களுடையது. மேலும் படித்தவர்கள் என்பதால் மனதுக்குள் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்பதை மட்டும் நம் தந்தை மட்டும் ஏன் உணர்வதே இல்லை என்ற ஏக்கங்களும் இல்லாமல் இல்லை. மேலும் தந்தைக்கு தம் வாரிசுகளை பற்றித்தான் எந்த வினாடியும் கவலை. தலையில் எண்ணெய் நாளும் அவர்கள் தடவிக்கொள்வதே இல்லை. முடி வீணாகும் ஏதோ ஒரு வகை பசையை தடவிக்கொள்வதை மகன்களிடம் கண்டு வருத்தப்படாத நாட்களும் இல்லை. மகன்களின் அழகினை மறைத்து நின்றும் அவர்களே அறியாமல் கண்ணுறும் போது அவர்களின் நாகரிக ஆடைகளில் உள்ள மினுமினுப்பு அவர்களின் தோள்களில் இல்லாமையே கண்டு மழை காணாத பயிர் நிலங்கள் போல் வறண்டும் காணப்படும் அவர்களது மேனி நிலையை எண்ணி சிறு வயதில் அவர்களுக்கு எண்ணெய் தடவி தோல் பாதுகாப்பை சரி செய்ததை நினைத்து தற்போது அவர் உள்ளுக்குள் மகிழ்ந்தாலும் பிள்ளைகள் வளர்ந்துற்ற இந்நிலையில் தற்போது அவ்வாறு செய்ய முடியாத சூழலால் அவர்களே தங்களை சரி கொள்ள மாட்டார்களா என்று ஏங்கி எதிர்பார்த்து நின்றார். இப்படி ஏங்கி தவித்து நிற்கும் நிலை பெற்ற அவருக்கு மட்டுமே புரியும், விசாலாட்சிக்கும் தெரியாமல் இல்லை. 20-25 வயதில் அவர்களின் பராமரிப்பு சரியாக இல்லாத தலைமுடியைக் கண்டு தாயும் கூட வருத்தப்பட்டாள். சிலம் வயதிலேயே இளம் நரைகள், வெள்ளை முடிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்படும் மகன்களின் பரிதாப நிலைகள், அதை மறைத்திட அலர்ஜியை ஏற்படுத்திடும் சாயப்பூச்சுக்களை தடவி வெள்ளையை அந்த பஞ்சு துளிகளை மறைக்க முயலும் அவர்களின் பரிதாப வெள்ளை மனங்கள் கொண்ட செயற்பாடுகளை எண்ணி என்ன செய்வது என்றே தோன்றாத ஏக்க நிலைக்கும் பெற்றோர்கள் ஆளாயினர் என்றே சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் தன் கணவரின் தற்போதைய முடியில்லா சொட்டை தலையையும் அவள் ஒப்பிட்டு பார்த்திட தவறவில்லை. தனது நிலை பிள்ளைகளுக்கும் இளம் வயதிலேயே வந்துவிடக்கூடாது என்ற தன்னவராம் விசுவலிங்கத்தின் விசுவாச நோக்கம் பற்றி விசாலாட்சி நாளும் அறியாதவளும் அல்ல. ஒரு முறை அவள் வார்த்து எடுத்து சுட்டு கொடுத்த தோசைகள் சற்று கருகிய வாசத்துடன் இருந்தமையைக் கண்டு இரு பிள்ளைகளும் தந்தையின் எதிரிலேயே தின்காமல் எழுந்து போய்விட்டனர். ஃபாஸ்ட் ஃபுட் வெளிமோகம் கருதி ஃபாஸ்டாக சென்று விட்டனர். அப்போது தன் பிள்ளைகள் சூழ்நிலையை உணர்ந்து சரி செய்து ஒத்துப்போகாமல் பசியுடன் வெளியேறிய நிலையை
எண்ணி பெற்றோர்கள் வருத்தப்பட்டாலும் விசாலாட்சியின் வருத்தமோ அந்த பளபளப்பு அற்ற பழைய தேய்ந்து போன அந்த தோசை ஊற்றி எடுக்கும் அந்த தோசைக்கல்லின் மேல்தான் என்பதை விசுவலிங்கம் புரிந்து கொண்டதை உள்ளதுபடி தெரிந்து கொண்ட விசாலாட்சி, என்ன நீங்களும் தோசை சாப்பிடாமல் இழப்புகின்றீர்கள் போல் உள்ளது என்பது போல் நோக்க ஒரு லுக்கு விட்டாலே பார்க்கலாம். அந்த பார்வைக்கு 1000 வருத்தங்கள் தெரிந்தன விசுவலிங்கத்திற்கு மட்டும். அப்போது சுதாரித்து கொண்ட விசாலாட்சி, இதோ பாருங்கோ, உடனடியாக உங்கள் மண்டை பளபளப்பு போல் உள்ள ஒரு புதிய தோசைக்கல்லை இன்றே வாங்கி வாருங்கள். இல்லாவிட்டால் உங்கள் பளபளக்கும் மண்டையில்தான் தோசையை சுட சுட ஊற்ற வேண்டி வரும், வார்த்து எடுக்க வேண்டிய வரும் என்று தோசை திருப்பும் கைக்கரண்டியால் அவரை ஒரு சுரண்டு விட்டு பொய்க்கோபத்துடன் அவரிடமிருந்து தப்பித்து மறைந்து நின்றாள். ஒரு முறை பிறர் வேடிக்கைக்காக கூட எவரும் நம்மை எள்ளி நகையாடிவிடக்கூடாது என்பதில் விசுவலிங்கத்தின் மறைந்த முன்னாள் தந்தை பூர்ணலிங்கம் அடிக்கடி சொல்லியவை இவருக்கு ஞாபகம் வந்தது. தற்போது தம் மனைவியே அவ்வாறு பளபளக்கும் மண்டை சொட்டைத்தலை என்பதை சொல்லி நினைவூட்டியது ஒருவித இழிவான நிலையை அவருக்கு நினைவூற்றிற்று. இருந்தாலும் உள்ளுக்குள் பாசத்தால் மகிழ்ந்து போனார். தலையில் எண்ணெய் தடவாவிட்டால் முடி உதிர்ந்து விரைவில் சொட்டையாகிவிடும். நம் தோள்களும் அவ்வாறே விரைவில் நெய் தடவால் சுட்டெடுத்த சற்று சிவந்த சொரசொரப்புடைய சப்பாத்திகளின் முன் மற்றும் பின்பக்கம் போல் தோற்றமளித்துவிடும். இயந்திரங்களுக்கு ஆயில் போடுவது போல நமக்கும் சில நேரம் பூசி குளிப்பதும் நல்லெண்ணெய் போன்றவற்றை சிறிது உட்கொள்ளுவதும் சனி நீர் ஆடுவதும் புதிய நீரில் ஆடுவதும் உடல் பாதுகாப்பிற்கு மிகவும் இன்றியமையாதது ஆகும் என்கின்ற பூர்ணலிங்கத்தின் சொற்கள், அவரது தந்தையின் சொற்கள் தற்போது விசுவலிங்கத்தை யோசிக்க வைத்தது. தனக்கு ஏற்பட்ட இத்தகைய நிலை தம் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தி பிள்ளைகளை எச்சரிக்கை செய்வார் அடிக்கடி. விசுவலிங்கத்தின் மௌனமான இத்தகைய எச்சரிக்கை பார்வைகள் கூட மகன்களை இவரிடமிருந்து தள்ளியே வைத்தது. இவர்கள் நலனுக்காக இறைவனிடம் நாளும் மன்றாடி தொழுதிடும் இவரை எதிர்மறையாய் தொழுநோயாளரைப் போல் பார்ப்பது போல் நினைத்து பார்த்து தங்கள் போக்கிற்கு ஒத்துவதார அவரிடமிருந்து காமேசும் ரமேசும் விலகியே நின்றனர். விலகியே நின்றவர்களின் கதி என்ன ஆயிற்று? இதை அடுத்த பதிவில் காண்போம்.